ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கோல்டு அண்ட் ஜிபிபிஜேபியோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கான செட்டப்ஸ் ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா ஜிபிபிஜேபி நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஜிபிபிஜேபியில் 1 hour டைம் ஃப்ரேம் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நமக்கு ஜிபிபிஜேபியில் பார்த்தோன்னா ஒரு நல்ல ஒரு கன்சால்டேஷனில் இருக்குது. இப்போ நமக்கு என்ன ட்ரேட் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்சால்டேஷன்ஸை பிரேக் அவுட் பண்ணும்போது என்ட்ரி எடுக்க போகிறோம். அது அப் சைடாக இருந்தால் சரி, டவுன் சைடாக இருந்தாலும் சரி. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு லைன் எடுத்துகிட்டு சப்போர்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி இங்கே டவுன் சைடு வந்து இந்த சப்போர்ட் லெவல் மார்க் பண்ணிக்கிறேன். 191.525 அந்த ரேஞ்சை சப்போர்ட் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். சப்போர்ட்டோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் வச்சுக்கிறேன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்சைட் இருக்க அந்த மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 191.935 அந்த ரேஞ்சஸில் ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க்கெட் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா எங்கே வரையும் போகணும் பார்த்தீங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேமில் நமக்கு 189.229 அந்த ரேஞ்ச் வரையுமே போகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இது எப்படின்னா நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தோன்னா க்ளீன் கேண்டிஸ்டிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த க்ளீன் கேண்டிஸ்டிக்ஸ் ஈக்குவலாக இங்கே ஒரு பிரேக் அவுட் கொடுத்தது, இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா இந்த க்ளீன் கேண்டிஸ்டிக்ஸ் ஈக்குவலாக லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஃபாலிங் கொடுக்குறதுக்கு சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது ஓகேங்களா. இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு லோயர் டைம் ஃப்ரேமில் போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்போ ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் எங்கே வரையும் சொல்லிட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்துருவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தோன்னா க்ளீன் கேண்டிஸ்டிக்ஸ் இங்கே வரையுமே இருக்குது, இந்த ப்ரீவியஸ் கை வரையுமே இருக்குது. நமக்கு வந்து பார்த்தோன்னா ப்ரீவியஸ் கை வந்து 193.253 அந்த ரேஞ்ச் வரையுமே என்ன சொல்கிறது க்ளீன் கேண்டிஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஸோ ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா க்ளீனாக அங்கே வரையுமே போகிறதுக்கு சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இது 1 hour டைம் ஃப்ரேம். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோன்னா லோயர் டைம் ஃப்ரேம் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். லோயர் டைம் ஃப்ரேமில் 30 minutes டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். 30 minutes டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தோன்னா ஓரளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ண லெவல்ஸ்லாம் வந்து கிளியராக இருக்குது. அண்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணிச்சா இன்னொரு டார்கெட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஏரியாவிலேருந்து அதாவது சப்போர்ட்லேருந்து பார்த்தோன்னா இந்த ஏரியா வரையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு க்ளீன் கேண்டிஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு வந்து அங்கே வரையும் போகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஒரு 30 pips வந்து ஃபாலோ ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் அக்யூரசி பார்க்கணும்னா லோயர் டைம் ஃப்ரேம் போய் பார்த்துக்குவோம். லோயர் டைம் ஃப்ரேமில் க்ளீன் கேண்டிஸ்ட் எங்கே வரை இருக்குது, க்ளீன் கேண்டிஸ்ட் வந்து எங்கே வரை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் அதாவது 191.113 அந்த ரேஞ்ச் வரையுமே நமக்கு வந்து க்ளீன் கேண்டிஸ்டிக்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் எவ்வளோ பிப்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 40 பிப்ஸ் இருக்குது ஓகேங்களா. சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா ஒரு 40 பிப்ஸ் ஃபால் ஆகும். அதுக்கப்புறம் அந்த லெவல்லையும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் எங்கே வரையும் போகும் அப்படின்னா 189.229 அந்த ரேஞ்ச் வரையுமே ஒரு ஃபாலிங் கொடுக்குறதுக்கு சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. நமக்கான இப்போதைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய லெவல்ஸ் சப்போர்ட் எப்போ பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இந்த என்ட்ரி எடுக்க போகிறோம். டார்கெட்டை அடிக்கிற வரையும் வெயிட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 30 minutes மாற்றிட்டு ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணால் மார்க்கெட் எங்கே வரையும் போகும் அப்படின்னு பார்த்துருவோம். நான் பேக் போய்க்கிறேன். பேக் போனோம் அப்படின்னா நமக்கு வந்து க்ளீன் கேண்டிஸ்டிக்ஸ் எங்கே வரை இருக்குன்னு சொல்லியிருக்கோம். 193.253 அந்த ரேஞ்ச் வரையும் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் ஓகேங்களா. அது ஒரு லெவல் மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்த ஏரியாவில் பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஏரியாவை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மார்க் பண்ணிக்கலாம். 192.553 அந்த ரேஞ்சஸ்லேயும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு போயிடுவோம். அதாவது நம்ம மார்க் பண்ணியிருக்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இடைப்பட்ட அந்த கன்சாலேஷன்ஸ் எவ்வளோ ரேஞ்சில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 42 பிப்ஸ் இருக்குது. அது மாதிரி நமக்கு சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா எவ்வளோ பிப்ஸ் ஃபாலோ ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 40 பிப்ஸு. அதே ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா எவ்வளோ பிப்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 63 பிப்ஸ் வந்து தாராளமாக ப்ராஃபிட் கொடுக்கும். இது ஜிபிஜிபியோட டெக்னிக்கல் அனாலிசிஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து கோல்டு எடுத்துக்குவோம். கோல்டில் 1 hour டைம் ஃப்ரேம் எடுத்துக்குவோம். இப்போ கோல்டில் வந்து பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. எங்கன்னா 2462.370 அந்த ரேஞ்சில் ஒரு என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2452.206 அந்த ரேஞ்சில் சப்போர்ட் வந்து நமக்கு வந்து இருந்திருக்கு. அந்த சப்போர்ட்டு அங்கேருந்து ஃபுல் பேக் ஆகிட்டு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க்கெட் எங்கே வரையும் மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் க்ளீன் கேண்டிஸ்டிக்ஸ் எங்கே வரை இருக்குன்னு பார்த்தோன்னா இந்த ஏரியா அதாவது ப்ரீவியஸ் கை இங்கே இருக்குது. அதாவது 2468 .449 அந்த ரேஞ்ச் வரையுமே இருக்கிறதுனால மார்க்கெட் அந்த ஏரியா வரையும் கண்டினியூவாக மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இது 30 minutes டைம் ஃப்ரேம் பேஸ் பண்ணி எடுத்துருக்க ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணிக்க ஸ்ட்ரக்சர். இதுவே 1 hour டைம் ஃப்ரேம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எங்கே வரையும் போகும் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து பக்கத்துலேயே நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு வந்து வந்துருச்சு. இப்போ நம்ம எதை எடுக்கிறது, அதாவது எந்த லெவல்ஸ் வந்து மார்க் பண்ணணும்னா
1 hour டைம் ஃப்ரேம் ஹையர் டைம் ஃப்ரேம் ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து மோர் அக்யூரசி கொடுக்கும். அதனால என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸை மாற்றி அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். டார்கெட்டையும் இந்த விக்கில் வந்து செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ப்ரீவியஸ் ஹையில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க்கெட் 2462.200 பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 2475.273 வரையும் கண்டினியூவாக மூவ் ஆகும். இல்லை நமக்கு வந்து சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா எங்கே வரையும் போகும் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரீவியஸ் லோ, அதாவது இங்கே இருக்கக்கூடிய இந்த ரிஜெக்ஷன்ஸ் வரையும் போகிறதுக்கு சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் க்ளீன் கேண்டில்ஸ்டிக்ஸ் இருக்குது, க்ளீனாக ஃபாலோ ஆகும். எங்கன்னா 2441-328 அந்த ரேஞ்ச் வரையுமே மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. சப்போர்ட்டோ ஒரு ரெசிஸ்டன்ஸோ பிரேக் அவுட் பண்ணுறக்கா வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ண முடியும். இல்லை நான் அதுக்குள்ளே இந்த ரேஞ்சுக்கு இடையில நான் வந்து ட்ரேட் பண்ணுறேன், இந்த ரேஞ்சு வந்து எவ்வளோ பிப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 பிப்ஸ் ரேஞ்ச் இருக்குது. ஸோ இந்த 100 பிப்ஸ் ரேஞ்சுக்குள்ளே வேறு என்ட்ரி எதனா கொடுத்தா எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் எடுக்கலாம், தாராளமாக எடுக்கலாம். நம்ம வந்து எடுக்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் க்ளீன் கேண்டில்ஸ்டிக்ஸ் இருக்கான்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் க்ளீன் கேண்டில்ஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ்லேருந்து நெக்ஸ்ட் கேண்டில், இப்போ எக்ஸாம்பிள் இப்போ இது பீரிஷ் கேண்டில், இந்த பீரிஷ் கேண்டிலோட லோவாக நெக்ஸ்ட் பீரிஷ் கேண்டில் கட் பண்ணிச்சு அப்படின்னா தாராளமாக வந்து செல் எடுக்கலாம். அங்கேருந்து ஒரு மினிமமாக 100 to 200 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் வந்து செக்யூர் பண்ணிக்கலாம். நமக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் என்ட்ரிஸ் வந்து கிடைக்கும். அதுக்கு இடையில எந்த ஒரு ட்ரேட்ஸும் வந்து எக்ஸிக்யூட் பண்ண வேணாம். கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். 1 hour டைம் ஃப்ரேம் பேஸ் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம சொன்ன லெவல்ஸ் இதுதான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.